ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி பெறவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. மங்களகரமான ஹேவிளம்பி வருஷம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி 21/4/2017 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். ஏற்கனவே இந்த திருமண பொருத்தங்கள் இதில் வரக்கூடிய இடையூறுகளை பற்றி, தடைகளை பற்றி, சங்கடங்களை பற்றி பேசியிருந்தோம். இப்போ இந்த ராகு கேது 7ஆம் இடத்துல இருந்தால் பல பேர் விவாகத்தில் பயப்படுறாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு. அதாவது பொண்ணுக்கு 7லயோ 8லயோ கேது இருக்குது, பையனுக்கு இல்லை. இப்போ இந்த 2 ஜாதகத்தையும் நீங்கள் கட்டாயம் சேர்க்கணும். அப்போ இந்த பரிகாரத்தை பண்ணலாம். இல்லை பையனுக்கு இருந்து பெண்ணுக்கு இல்லை, 2 ஜாதகத்தையும் நீங்கள் சேர்க்கணும்னு நினச்சா இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஏன்னா இந்த தோஷத்தை நம்ம பெருசாக நினச்சி ஒரு நல்ல வாழ்க்கையை, நல்ல சம்பந்தத்தை, ஒரு நல்ல விஷயத்தை நம்ம ஏன் கைவிடணும்? அதனால் 7லயோ 8லயோ கேது இருந்தால் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணுங்கள். கேதுக்கு சத்து மாவு, தினமாவும் வெள்ளமும் கலந்து நைவேத்தியம் பண்ணுறது விசேஷம்னு சொல்லுவோம். அதாவது 7 செவ்வாய்க்கிழமை, 7 கேது இருந்தால் 7 செவ்வாய்க்கிழமை, இல்லை 8 கேது இருந்தால் 8 செவ்வாய்க்கிழமை வன்னி மரம் வாங்கி நீங்கள் நடணும். ஒரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு மரம். இந்த மரத்தை நட்டு முடித்த பிறகு நல சரிதம் படிக்கணும். நல சரிதம் படிக்கிறது விசேஷம். அதுக்கப்புறம் 11 பேரை வர சொல்லி ருத்ர பாராயணம் பண்ணணும். சிவபெருமானுக்கு கரும்பு சாரால் அபிஷேகம் பண்ணணும். இது ஒரு நல்ல அருமையான பரிகாரம். அதுக்கப்புறம் வருஷம் உங்களோட கல்யாணமான அதே மாதம் அந்த நாள் வரும்பொழுது வன்னி மரம் தொடர்ந்து நடலாம், சிவ தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வைணவர்களாக இருந்தால் அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேள்வி வரும். வைணவர்களாக இருந்தால் நீங்கள் 11 பேர் உட்கார வச்சு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிங்க. அதுமாரி பெருமாளுக்கு உங்களுக்கு பாலபிஷேகம் பண்ணுறது விசேஷம். வலம்புரி விநாயகரை பிரதிஷ்டை பண்ணுறது விசேஷம்னு சொல்லுவாள். அப்படி உங்களுக்கு அது சௌரியப்படலைன்னா வலம்புரி சங்க தானம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். வலம்புரி சங்க கோயிலுக்கோ அல்லது வேதம் படித்த பெரியோருக்கோ வலம்புரி சங்கு தானம் பண்ணுங்க. வேறு பரிகாரம் அவசியம் இல்லை. கட்டாயம் இது சிறப்பான பரிகாரமாக இருக்கும். பெண் ஜாதகத்தில் இருந்தால் பெண் வீட்டுக்கார் பண்ணணும், பையனோட ஜாதகத்தில் இருந்தால் பிள்ளை வீட்டுக்கார் பண்ணணும். வேறு பரிகாரம் வேண்டாம். கட்டாயம் நல்ல பலன் நடக்கும், பிரச்சனை விலகும், திருமணம் தடையின்றி நடக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நேர்களுக்காக இன்னைக்கும் நிகழ்ச்சியில நல்ல ஒரு ஆன்மீக தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து நேர்களோட கடிதங்கள் நம்ம பார்க்கலாம். தாம்பரத்திலிருந்து லக்ஷ்மி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. சித்திரையில் தலைச்சன் குழந்தை பிறந்தால் குடும்பத்திற்கு ஆகாது என்று சிலர் சொல்கின்றார்கள். இது ஜோதிட ரீதியாக உண்மையா? அப்படி தலைச்சான் குழந்தை சித்திரை மாதத்தில் பிறந்தால் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கின்படி கூற வேண்டும் ஐயா. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே,
ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.